என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். லத்தீன்ல சைன்ட் யாக்கோபு என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். அதுதான் மருவி நாங்கள் பார்க்கிறோம் சந்தியாகு அல்லது சந்தியாகோ என்று சொல்ற பேரினால இன்று நாம அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப திருநவையுடைய மரபுக்குள்ளே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த யாக்கோப் மயோர், மயோர் என்று சொன்னா மேயர், பெரிய யாகப்பர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற விதமாக யாக்கோப் மயோர் என்று சொல்லி இவர் அழைக்கப்படுகிறார். ஜேம்ஸ் த கிரேட். பல சந்தர்ப்பத்துல 3 பேர், யாரு? பேதுரு, நம்முடைய புனிதர் யாக்கோபு, அடுத்தது யோவான். இந்த 3 பேரும் இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். அந்த நெருக்கத்துடைய தன்மையை தான் உங்களுடைய ஆலயத்தினுடைய போட்டிகோவிலே அமையப்பட்டிருக்கின்ற அந்த 2 படங்களும் அழகாக சொல்லி காண்பிக்கின்றது. ஒரு சந்தர்ப்பம் யாயீருடைய செவக்குட தலைவனாகிய யாயீருடைய மகள் 12 வயது சிறுமி இறந்து போன நிலையிலே அதை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு எல்லா சீடர்களோடு திருத்தூதர்களோடு விரைவான மக்களோடு சென்றாலும் கூட எல்லாரையும் வெளியாக வைத்துக் கொண்டு இந்த 3 பேரை தாமே பவவாஸ் என்று சொல்லுகின்ற இந்த 3 பேரை தாமே தம்மோடு அழைப்புல கூட்டிக் கொண்டு போறார். பெற்றோர் இடமாகவும் இருந்திருப்பார்கள். அவர்களோடு இந்த 3 பேரும் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் அழைத்துக் கொண்டு யாருடைய மகளுடைய கரத்தை பிடித்து தரித்தாகவும் என்று சொல்லி எழுப்பி விடுகிறார், உயிர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த இயேசு தகவல்களிலே உருவாகின்ற பொழுது இந்த 3 பேரையும் நம்முடைய புனிதரையும் அழைத்துக் கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அதுவும் அந்த படமாக அங்கே தத்துவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே கெத்செமனியிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய பாடுகளுக்காக மரணாவஸ்தைப்படுகின்ற பொழுது, பாடுகளை நினைத்து வேதனை விடுகின்ற பொழுது பெரியவையாளனாக அவர் நற்கருணையை ஏற்படுத்திய பிற்பாடாக அங்கே கெத்செமனியிலே சென்று அடுத்த நாள் சிலுவையிலே அவர் பலியாடுவதற்கு முதலாக அந்த நெருக்கமான வேளையிலே இந்த 3 பேரை தானே பூங்காவுக்கு அழைத்துக் கொண்டு போனார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக இயேசு ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான பட்டியலிலே நம்முடைய புனிதர் இருக்கிறார். உங்களுடைய மகத்தில் முதலாக சொன்னால் இயேசுக்காக முதலாக மறைசாட்சியாக
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன். புனிதமிகு கலிலேய நகர பிரகாசனே புண்ணியமிலங்கு பாதரையிலும் கமல பாதமலரகத்திலே நற்பனி உனது தஞ்சம் நானூறு ஆண்டாக விடப்பலோர் வீட்டிருந்து நல்லாசி பணிந்த தூயா நித்திலம் மனது போல் சித்திலாசனத்தில் ஒரு சித்த சந்தியோடு முனியே இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே பாவிகளாயிருக்க விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் காலமும் அவர்களோடு மதபேதமின்றி ஒற்றுமையாக வாழ்ந்தது போல் இனிவரும் காலங்களிலும் எங்கள் சந்தோஷம் ஒற்றுமை பெருக உமதருள் பொழிய வேண்டும் என்று உமை இறங்கி வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையை விடுவித்தருளும். ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவள்ளின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. வரமொழியை எட்டி நிற்கும் சென்று கல்பியவரோதனையரே. அருளானையே துணிந்து வரும் மட்டுக்கள் காட்சியான ஊழல் ஆனவரை ஒன்றர வானமுகமற்றையே போனமுக செய்தியோ. மத்தியில் புவிவார்கள் நிறைவாகவே தந்தை சூழ்நிலத்தல் தீவில் தாழ்வேறு மக்களும் பேரான சந்தியோகு தர்மநிதி என்னும் தயவனே.
சிநேக கை நீட்டியே ஒலிந்ததுடல் தடுவமடு பொன்னே உன்னை இயேசுவும் ஆசி பெற்றவரே அறிவிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூயமரியே இறைவனின் பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் பின்வனையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் பின்வனையிலும் வேண்டிக் அதிரவே கலசிய யாவப்பரின் அடியினை நாம் பாராட்டுவோமே. நாடுகளில் பழமினவே இசை பரப்பி சத்திய வேத பாதகத்து நல்வழி காட்டிய மாமுனி தாய்மரியா ஆவலாயோடி வந்தேன். பூக்களில் சரமெடுத்து பாக்களில் சுரமெடுத்து பைங்கள் சொல் சேர்த்து பாட வந்தேன். அருளிடம்
இறைவனின் தாயே அடைக்கலமாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும் இறைவனின் தாயாரே, அடைக்கலமாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனிதயாகப்பரே எங்கள் தொழில்வளம் பெருக இயேசுவை மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருளப் பெற்றவர்.
அந்தரித்த பாலன் அழகாரில் மொத்தம் மழைகளிலும் பலரும் அற்புதாகிலும் தந்தோரையும் புத்தமாகிலும் அற்புதாகிலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்லமை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த தொழிலாளிகளையும் அவர்கள் தொழில்துறையையும் எல்லா விதமான துன்பங்களோடு மனதிலும் போராடுகிற எல்லாரையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். புனிதரே, இந்த இடத்திலே உடைய பரிந்துரையும் ஆறுதலும் இரக்கமும் எல்லாருக்கும் கிடைக்கச் செய்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் இடத்தை ஆசீர்வதித்து காத்துள்ளார். இரக்கமாக எங்களை பாரும். ஜெயமுத்திரணி பிரமரையும் சாலமையும் ஜெயமுத்திரணி ஜெயமரி நந்தாரணி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களை விடுவித்தார்கள். ஆசி நீர் இருக்கு தலைப்பு முழங்கால முழங்கால இந்த இடத்திலே புனிதமும் இவர்களுக்கு நல்ல தொழில்களும் எல்லாத்தையும் படை வகுத்து குளரவே துருங்களை திடரடித்து அகிரவே கலக்கிய யாகப்பரின் அடியினை நாம் பாராட்டுவோம்.
சாட்சிவோரே சிந்தை எடுத்து போட்டாங்க வாழ்வழிக்கும் வள்ளலே அருள் மிகப்பெற்ற உம்மதியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுது பண்ணிக்கொள்ளும் ஆவி ஒன்று செய்ய போலவும் மைதனிடையானவும் போலில் செயல் போலவும் புகழை பாடுகிறவர்கள் அதிகரித்து ஆண்டவருடைய மகிமையும் அதிகரிக்கும். எங்களுடைய வழிபாடு பாரம்பரியத்துக்கு மீதாக வளமைக்கு மீதாக வாழ்வில் ஒரு ஆழமான அர்த்தத்தை விழா கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே சிறப்பாக எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இன்றைய நாளிலே சிறப்பாக அருள் தந்தை சூசையோடு டாக்டர் மில்டன் அவர்களுக்கு சிறப்பு கரகோஷம் செய்து நன்றி தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்களே, நாங்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே குருமட உருவாக்கத்திலே இருந்து பயணிக்கின்றோம். குருமட மன்னார் குருமடத்திலே 4வது வகுப்பு குழுக்களாக குருமட மாநிலத்திலிருந்து அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு
பண்ணி அர்ப்பணமாக்குற ஒரு குருவானவர். சிறந்த கல்வி திறமையும் புலமையும் உள்ளவர். தமிழ் மொழி ஆற்றலும் மொழி பற்றும் உள்ளவர். கல்வி கற்கின்ற காலத்திலே சாதாரண பரீட்சையிலும் சரி, உயர்தர பரீட்சையிலும் சரி, மாவட்டத்திலும் பாடசாலையிலும் குறுமடத்திலும் முதல் நிலையை பெற்றவர். அவர் வெளியில் இருந்திருந்தால் ஒரு முதல் தர அதிபர் நிலைக்கு அல்லது அரசு ஒத்துழைத்திருப்பார். அளவுக்கு ஒரு திறமையானவர். மதுரை பல்கலைக்கழகத்திலும் சிறப்பு கல்வி பெற்றவர். நெலிஷ் அடிகளார். இவ்வாறு சிறப்புள்ள தந்தை தன்னுடைய பணியை மறை மாவட்டத்தின் இக்கட்டான பல கட்டத்திலே செய்திருக்கின்றார். சிறப்பாக அன்பியங்களை உருவாக்குவதிலே தன் பணியை முன்னின்று செய்தவர். சுவிஸ் நாட்டிலே புலம்பெயர்ந்த மக்களோடு 7 ஆண்டுகள் தன்னுடைய சிறப்பு பணியை செய்தவர். மண் வாசனையும் நம் நாட்டின் கலாச்சாரத்தையும் பேணி பல்வேறு சூழலிலே உள்ள அங்குள்ள மக்களுக்கு தன்னுடைய பொறுமையான புன்னகையோடு சேர்த்த கடுமையான பணிகளினாலும் செய்தவர். அவர் அங்கு பணி செய்தவர்களே நான் 2 தடவை அவரோடு சென்றிருக்கின்றேன். ஒரு தடவை நாங்கள் ஒரு பெரிய சுற்றுலா மக்களோடு யாத்திரை சென்றோம். அவர் அவர்களை வழிநடத்திய நிலை, அந்த மக்களோடு பழகுகின்ற ஒரு ஆழமான நிலை மிக ஆழமானது. ஆகவே எப்படியான ஒரு தந்தையை மறைவாக பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அவர் அங்கே வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய எழுத்தாற்றலையும் மொழி பன்மையையும் ஆங்கிலத்தை நிறைவாக எல்லா மக்களுக்கும் கொடுத்தவர். அந்த வகையிலே மறை மாவட்டத்தினுடைய ஓய்வு நிலை குழுக்களுக்கான இல்லத்தில் கட்டுவதற்கான 90% நிதியை புலம்பெயர்ந்த சுவிஸ் வாழ் மக்களோடு இணைந்து அவர் கொடுத்தார். மறை மாவட்டத்தின் பல தேவைகளிலே அவர் முன்னின்று உழைத்து இப்பொழுது நம்முடைய கலைஞர்களை மன்னாபத்திரிகைகளுக்கு இயக்குநராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். நான் வந்த குறுகிய காலத்திலே ஆண்டவருடைய திருப்பாடலை காட்டி குறுநாடகம், தெருக்கூத்து இவைகளை வழியாக மக்களை பல்வேறு நிலைக்கு உருவாக்கியவர். மீண்டும் அவர் உயர் கல்விக்காக ரோமாபுரிக்கு செல்கிறவர்களிலே தந்தை அவர்களை வாழ்த்தி பரவோசம் செய்ய மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்திய பணியாளர்கள், வலய பொறுப்பாளர்கள், மறையாசிரியர்கள், இந்த பக்தி சபையின் உறுப்பினர்கள், சிறப்பாக பீட பணியாளர்கள், ஒரு தலைமுறை இடைவெளி இடப்பெயர்க்கு முன் இடப்பெயர்க்கு பின் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற பீட பணியாளர்கள் பல பொறுப்புகளை செய்கிறார்கள். அவர்களிடம் அந்த தொண்ணூறு வந்த பிரிவினை அடையாளங்கள் அற்ற ஒரு இறையாட்சியின் அடையாளம் அவர்கள். ஆகவே அவர்கள் முழு நேரம் வேலை செய்கின்ற ஒரு உருவாக்கத்தை இருக்கிறது. அவர்களை தொடர்ந்து ஊக்குவிக்க அவர்களுக்கான கலகோஷத்தை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். அதேபோல பாடல்களாக ஏனையவர்களோடு சிறப்பாக 2 ஆலயங்களுடைய திருப்பண்ட காப்பாளர்கள், சிறப்பாக இந்த ஆலயங்களுடைய திருப்பண்ட காப்பாளர் திருமதி செல்வராணியம்மா தன்னுடைய 15 வயதை தொடங்கிய பணி இன்று வரைக்கும் தொடர்புடைய சிறப்பு கரகோஷம் செய்து அவருக்கு பொறுப்பான பணியாளர், எதையும் திருத்தமான பணியாளர், எதையும் உணர்வோடு சென்ற ஒரு பணியாளர். ஆகவே இப்படியான பணியாளர்கள் எங்களுக்கு தேவை. அவருடைய பணி அவரோடு இணைந்து செயல்பட எல்லாரையும் கேட்டு நிற்கின்றேன். அதுபோல ஒலி வசதிகளையும் ஏனைய உதவிகளையும் செய்து வருகின்ற திருவாளருக்கும் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். சிறப்பாக இந்த பவனிக்குரிய எல்லா ஆயுதங்கள், பவனிக்குரிய எல்லா காரியங்களையும் செய்த செல்வர் ஐயா அவரோடு சேர்ந்த குழுவினர், அண்ணா அவருடைய செல்வன் அண்ணா அவரோடு சேர்ந்த குழுவினர், இரவு பகல் பாராமல் செய்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அதுபோல உலகினம் ஏனைய சிறப்பான எல்லா உதவிகளையும் செய்தவர்களுக்கு நன்றி. இந்த நாட்களிலே உணவுகளை வழங்கிய வரைந்த தனிப்பட்ட முறையில் பொதுவாக வழங்கியவர்கள், இன்னும் தனிப்பட்ட முறையில் எல்லா விதமான பொருட்களை வழங்கிய எல்லாருக்கும் நன்றி. சிறப்பாக பாரம்பரியக்கூடிய கவி, ஏனைய நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரிய இலக்கியங்களை பாதுகாத்து பாடிய தோற்ற
மறுநாள் அதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாதாபுரத்து திருவிழா இருக்கிறது. அந்த ஆலயத்தின் சிலுவையில் இருக்கிறது. இந்த திருவிழாவிலே இந்த ஆலயத்திலே ஒரு மேய்ப்பு பணியாக செய்ய முடியாத பல காரியங்கள் நிதி. ஆகவே இந்த ஓராண்டு திட்டத்திலே பின்வரும் செயல்பாடுகளை முன்வைக்கின்றே திரும்பியவர் என்னோடும் நிர்வாகத்தோடும் தொடர்பு கொள்ளவும். முதலாவது தேவை கிறிஸ்து இயேசுவிலே அன்பார்ந்த புனித பெரிய யாகப்பருடைய பக்தர்களே, உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற அவருடைய பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய திருத்தூதர்களிலே முதல் மறை சாட்சியாக தன்னை ஒப்பு கொடுத்த புனித பெரிய யாகப்பருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை இந்த விடத்தலூர் மண்ணிலே இருந்து பங்கு தந்தை ஆகிய நான் உங்களுக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்தவம் பரவத் தொடங்கிய காலத்திலே இருந்து சிறப்பாக ஐரோப்பியருடைய வருகையோடு போர்த்துகேயருடைய காலத்திலே இந்த விடத்தலூர் பதியினிலே யாழ்ப்பாணம் நாவாந்துறை நவாலி இன்னும் தீவகத்திலே அல்லைப்பட்டி இந்த பகுதிகளிலே உள்ள கத்தோலிக்க இறை மக்கள் அந்த நாட்களிலே பெருங்களி பற்று என்று சொல்லப்படுகின்ற வன்னி ராட்சியத்தின் இந்த விடத்தல் தீவு பகுதியிலே குடியேறினார்கள். அதற்கு காரணம் இந்த கண்டமேடையும் பவளப்பாறையும் இயற்கையாய் சூழ்ந்த மீன்கள் வளரக்கூடியதும் மீன்பிடிக்கு இயற்கையான ஒரு துறையாகவும் இருந்த இந்த விடத்தல் தீவு பகுதியை அவர்கள் வளமான இடமாக கண்டு குடியேறினார்கள். அவர்கள் குடியேறியது மட்டுமல்ல, தங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து புனித யாகப்பருக்கு இங்கே ஒரு ஆலயத்தை அமைத்து அவர்கள் 400 ஆண்டுகள் தொன்மையாக அதை வழிபட்டு வருகின்றார்கள். இருந்த பொழுதும் ஆவண பதிப்பின்படி 1815ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் இந்த முழு இலங்கையையும் தம்முடைய நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற வேளையிலே இலங்கையிலே உள்ள எல்லா கத்தோலிக்க ஆலயங்களையும் அவர்கள் பதிவு செய்கின்ற வேளையிலே 1867ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி அச்சேஸ்டர் ஜேம்ஸ் ஆலயம் ஒன்று இந்த புனித பெரிய யாகப்பருடைய ஆலயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய தொன்மை மிக பழமையானது. இங்கே இருக்கின்ற திருச்சுருவம் பழமையானது. இதை முன்னோர்கள் கட்டி காத்து வந்திருக்கின்றார்கள். பல புதுமைகள் நிறைந்தவராக இந்த புனிதர் இங்கே பலராலும் பேசப்படுகிறார்கள். நீண்ட காலமாக புதிய ஆலயம் கட்டுப்படுவதற்கான பல்வேறு தாமதங்கள் இருக்கிற வேளையிலே மறைந்த அருள் தந்தை கொன்சாலஸ் அடிகளார் 1971ஆம் ஆண்டு புதிய ஆலயத்துக்கு அடிக்கல் இட்டார். நாட்டின் உள்நாட்டு பிரச்சனைகள், பல்வேறு இடப்பெயர்வுகள், பொருளாதார தடையினாலே இந்த ஆலயம் கட்டப்படுவது நிறுத்தப்பட்ட சூழ்நிலையிலே மீண்டும் புனித யாகப்பருடைய பக்தர்களும் ஏனையவர்களும் உலகம் முழுவதும் பறந்திருக்கின்றவர்களும் சேர்ந்து நல்ல உள்ளங்கள் இந்த ஆலயத்தை அழகுற கிறிஸ்தவ கலைநயத்துக்கு ஏற்ப கட்டி எழுப்பியுள்ளார்கள். 99ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திலே இராணுவத்தினராலே விமான குண்டுதல் தாக்குதல் வீசப்பட்ட வேளையிலே பலர் இறந்திருக்க வேண்டிய சூழல் இருந்த பொழுதும் இங்கிருந்த ஒரு அருட்சகோதரி அன்னை மரியாளின் செய்தியை போல தொட்டில்களில் தூங்கிய குழந்தைகளை எழுப்பி ஒரு 5 நிமிட இடைவெளியிலே பல 100 உயிர்களை இந்த இடத்திலே காப்பாற்றி இந்த ஆலயத்தின் ஒரு பகுதியிலே அந்த குண்டு விழுந்து ஒரு சிலர் மட்டும் இறக்க ஏனையவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். தொடர்ந்து 25 ஆண்டுக்கு முன் இடம்பெயர்ந்த மக்கள் பல்வேறு இடங்களிலே இருந்து பேசாலையிலே தஞ்சம் புகுந்து முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகையினுடைய இந்த மக்களுடைய விசுவாச ஊன்றுதலை ஆழமாக நோக்கி தோட்ட வழியிலே இருந்த மறைமாவட்டத்துக்கு சொந்தமான காணியை அவர்களுக்கு கொடுத்து அங்கே ஜோசவாஸ் என்ற நகரை குடியேற்றமாக உருவாக்கி அங்கே அதனை
தன்னுடைய 75வது அகவையிலே அதை பங்கு ஆலயமாகவும் திறந்து அவர் அதனை அர்ப்பணித்தார். அத்தோடு மட்டுமல்ல, இந்த மக்கள் இன்று பல்வேறு சூழலிலே பல குருக்களை, பாத்திரமான பணியாளர்களை, துறவிகளை இந்த மறை மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கிற வேளையிலே இந்த ஊர், இந்த பாடசாலை, இங்கே வாழுகிற மக்கள் பல்வேறு தொழில்நிலையிலும் அரச பதவி நிலைகளிலும் இன்னும் பல்வேறு விதமான பணிகளிலேயும் இருப்பது பெருமைக்குரியது. அடியானாகிய நானும் புனித யாகப்பருடைய ஆழமான பற்றுறுதி கொண்டதனாலே 3 தடவைக்கு மேலே ஸ்பானிய தேசத்திலே உள்ள அவருடைய கல்லறை பெருங்கோயிலை தரிசித்து அங்கே திருப்பலி ஒப்பு கொடுத்து அங்கே செல்லுகிற வேளையிலே புனித யாகப்பருடைய அரும் பொருட்களை இந்த ஆலயத்துக்கு காட்சிப்படுத்தி மக்களுக்கு அவர் மேல் உள்ள ஆழமான விசுவாசத்தை, அவருடைய பருந்து பேசலே நம்பிக்கை கொள்ள செய்கிற வேளையிலே இந்த செவ ஆண்டிலே நாங்கள் இந்த விழாவை மிகவும் அர்த்தமுள்ள முறையிலே கொண்டாடுவதோடு பல தொலைந்த ஆடுகள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து பல்வேறு விதமான பணிகளை செய்து ஆண்டவருக்கு பெருமை சேர்த்திருக்கிற வேளையிலே இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மறைமாவட்ட ஆயர், குருக்கள், துறவிகள் சார்பாகவும் இறை ஆசிரையும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிக்கும் உதவிகள், திட்டங்கள் இருப்பதனாலே அதனையும் முன்னெடுக்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டு நிற்கின்றேன். நன்றி.